சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவியை எங்கே தான் வச்சிருப்பாருன்னா எதிரிட்ட தான் வச்சிருப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். எதிரி இருப்பது நமக்கு அழிவல்ல, சில நேரத்தில் அவங்க இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பும் கூட. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அதனால எதிரியை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிரி இருக்க தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நான் ஆமேனே வரமாட்டேங்குது. நான் வந்ததே 21 நாள் எதிரி போயிட்டோம் ஆண்டவரே அப்படின்னு தானே வந்தேன் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஆக்டிவாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சுற்றி சில சூழ்நிலைகளை வச்சாதான் நம்ம ஒழுங்கா ஜெபமே என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன். பக்கத்து வீட்டுக்கார அம்மா சண்டை போடலைன்னா நம்மளுக்கு ஜெபமே வராது. அப்படி இருந்தால் தான் ஜெபத்தில் கண்ணீரே வரும் சில நேரத்தில். அதனால எதிரிகள் நம்மை சுற்றி இருப்பது தீமைக்கு அல்ல, கண்டிப்பாக சொல்கிறேன் அது நன்மைக்கே. அது நன்மைக்கே. அவர்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு உதவியை அனுப்புறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். மூன்றாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சாருன்னா எங்கிருந்து செய்வாராமா? வேதம் சொல்லுகிறது,